இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஈந்திடும். சபையா பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் இந்த பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலியாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மை உள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகள் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜே கேட்லி, எம்பி ஆட்லின் சிஜி இவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஆமேன். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். ஹேட்லி, ஆட்லின் சிஜி இவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால்
இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும், இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமர்ந்த நிலையிலே பாடல் தாளிலே உள்ள லோகம் ஆளும் ஆண்டவர் ஆணும் பெண்ணும் செய்தனர், இருபேரும் வாழவே ஆசீர்வாதம் தந்தாரே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். ஹேட்லி ஆகிய நீர் ஆட்லின் சிஜியை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? ஆட்லின் சிஜி ஆகிய நீர் ஹேட்லியை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கிறவர் முன்னே வந்து கரம் பிடித்து கொடுக்க அன்பாய் கேட்கிறோம். ஆட்லி ஆகிய நான், ஆட்லின் ஷிஜி ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாவிலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆட்லின் ஷிஜி ஆகிய நான், ஆட்லி ஆகிய உம்மை கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய
தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். அன்பானவர்களே, மணமக்களின் ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாடல் தாளிலே உள்ள புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் உம்பாதம் அண்டினோமே தேவரீர் என்ற பாடலை பாடுவோம். ஜப நிலையிலே பாடுவோம். அன்பானவர்களே, இப்போதும் இந்த திருமாங்கல்யத்துக்காகவும் இதை அணிபவருக்காகவும் இதை ஏற்றுக்கொள்பவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இத்திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, அவர் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன்.
என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கு அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஹேட்லின் சிஜியும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் தாராளமாக தெரியப்படுத்துகின்றோம். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராயிருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் அது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஹேட்லியும் பெருமையான மகள் ஹேட்லின் சிஜியும் என்னும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியர்களும். இவர்கள் உண்மையாய் செய்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியாமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. ஆமென். The Lord make his face shine upon thee and be gracious unto thee, and be gracious unto thee. The Lord lift up his countenance upon thee and give thee peace.
என்றும் பக்தியாய் வாழ்ந்திட தூவிடுவோம். ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாளர் மேல் தூவிடுவோம். ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாளர் மேல் தூவிடுவோம். యేసు క్రీస్తయ్యా ఓ సరువేసా, యేసు క్రీస్తయ్யா ஓ சருவேசா, செம்மையும் நன்மையும் செல்வமும் தாரும் தேவரீர் இவ்வேறு பேராயும் காரும், தேவரீர் இவ்வேறு பேராயும் காரும். ஆதாமோடே வாயே அந்தமைத்தீரே, அவ்விதமாக நீ இன்றும் செய்வீரே, அவ்விதமாக நீ இன்றும் செய்வீரே. அன்பன் ஈசாக்கூரே காட்டிறங்கி ஆபிரகாமுடன் சாராளை காத்தீர், ஆபிரகாமுடன் சாராளை காத்தீர். உம் தாயை பற்றிவர் ஓங்கி பெருகவும், ஒருவர்க்கொருவர் நல் அன்பில் நிலைக்கவும், ஒருவர்க்கொருவர் நல் அன்பில் நிலைக்கவும். தாழ்மை பொறுமைகள் சற்குணமென்மைகள் தந்துமதாவியை கொண்டு காத்தாளுமேன், தந்துமதாவியை கொண்டு காத்தாளுமேன். இயேசு கிறிஸ்துவை நேசித்து வாழவும், இன்ப விசுவாச வீட்டாரென்றாகவும், இன்ப விசுவாச வீட்டாரென்றாகவும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறார். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது.